கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரப்போறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு என்னுடைய கபரை வந்து ஜியாரத்து செய்வாரோ அவர் என்னை ஹயாத்தோடு தரிசித்தவரை போல என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ், யாரும் இதுல மாற்றுக்கிறது கிடையாது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு முன்னாடி நின்று ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரில் நின்று எப்படி சலாம் சொல்வோமோ அந்த உணர்வு பூர்வமான அந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். நபிகளாருக்கு உண்மையிலேயே நேரடியாக சலாம் சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மறுமொழி சொல்கிறார்கள், உங்களுக்கும் அல்லாஹ் சலாமத்தை தருவானாக, உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை தருவானாக என்கிற நபியினுடைய மறுமொழி நேரடியாக நமக்கு கிடைக்கிறது என்றால் எத்தனை மறுமொழி நம்ம கேட்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய துஆ ஏற்றுக்கொள்ளாம போகுமா? ரசூலுல்லாஹ் நமக்காக துஆ செய்யறாங்கன்னா அந்த துஆவை எத்தனை முறை நாம வாங்கணும்? கஷ்டமே கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் சுத்தி சுத்தி வந்து சலாம் சொல்லிட்டு ஒரு வழியா வந்து இன்னொரு வழியா போய்கிட்டே இருக்கலாம். ஆண்களை பொறுத்தவரை எந்த டிஸ்டர்பும் இல்ல, எந்த டைமும் கிடையாது. 24 மணி நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் கிடைக்குது. ஆனா எத்தனை ஹாஜிகள், எத்தனை உம்ராவுக்கு செல்லக்கூடியவங்க சலாம் சொல்வதில் அதிக கவனம் செலுத்துறாங்க? கம்மி, குறைவு. நேரங்கள் ரொம்ப கம்மி. தொழுவாங்க, நேரம் வந்துருவாங்க. தொழுவும் போது கூட போறதுக்கு முன்னாடியே 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும். போய் சலாம் சொல்லிட்டு பள்ளியாசல போய் உட்காரணும். தொழுக முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது திரும்ப ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு வரணும். இது மாதிரியான நிலைகளை ஏற்படுத்தி கொண்டா நம்முடைய ஹஜ்ஜு, நம்முடைய உம்ரா பயன்மிக்கதாக உண்மையிலேயே. ஏன்னா அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு காலத்தை வச்சிருக்கிறானோ நமக்கு தெரியாது, ஹயாத்தை வச்சிருக்கிறான்னு தெரியாது, யாருக்கு எத்தனை முறை அந்த பாக்கியத்தை தருவான்னு தெரியாது. அதனால நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் இறுதி வாய்ப்பாக நினைக்கணும், இறுதி பாக்கியமாக நினைக்கணும். பரவாயில்ல, இப்ப போனா அடுத்த தடவை வந்து செஞ்சுக்கலாம் அப்படி நினைக்க கூடாது. இந்த வாய்ப்பு இறுதி வாய்ப்பா நினைச்சு அடுத்த முறை வராம போனா என்ன செய்யறது? அதனால இப்பவே அதிகமா சலாம் சொல்லணும், இப்பவே அதிகமா செலவாக்கு ஓதணும், இப்பவே அதிகமா ஹரம்ல கால் பதிக்கணும் என்கிற எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும்.